செர்டாங் மருத்துவமனையின் புதிய இருதய அறுவை சிகிச்சை அறைகளில் பிரச்சனை. ஸ்லாங்கூர் சுகாதார தலைவர் ஒப்புக்கொண்டார். மே 5ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை 343 பேருக்கு டெங்கி, ஒருவர் மரணம். 3 நாள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஃப்ரீ ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சி. ரவாங்கில் ஓய பனானா லீஃப் உணவகத்தின் 4வது கிளை திறப்பு. கோத்தாபாரு தீ விபத்தில் அனைத்து உடைமைகளையும் பறிகொடுத்த குடும்பத்தினர். வணக்கம். செர்டாங் சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனையில் புதிதாக இருந்த சிகிச்சை மையத்தில் உள்ள அறுவை சிகிச்சை அறைகள் மின்சார விவகாரங்கள் மற்றும் அதிகமான ஈரப்பதத்தினால் இன்னும் பயன்படுத்த முடியாமல் இருப்பதை ஸ்லாங்கூர் சுகாதார இயக்குனர் டாக்டர் உமி கல்தோம் ஷம்சுடீன் உறுதிப்படுத்தினார். எனவே இப்போதைக்கு இருதய அறுவை சிகிச்சைகள் மருத்துவமனையின் பிரதான பிரிவில் மேற்கொள்ளப்படும் வேளையில் சில நோயாளிகள் கோலாலம்பூரில் உள்ள தேசிய இருதய சிகிச்சை மையமான IJN மற்றும் இதர தனியார் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார அமைச்சு இருதய நோயாளிகளை அறுவை சிகிச்சைக்காக தனியார் சுகாதார நிலையங்களை தற்காலிகமாக அவுட்சோர்ஸ்ட் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த முயற்சி திட்டமிடுதலின் இறுதி கட்டத்தில் உள்ளது மற்றும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர் கூறினார். ஆனால் செர்டாங் மருத்துவமனையின் பொது வார்டுகள், இதய மையத்தில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவு உள்ளிட்டவை முழுமையாக செயல்படுவதாக டாக்டர் உமி கல்தோம் தெரிவித்தார். இந்த வளாகம் செயல்பட தொடங்கும் முன் பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பின் கீழ் முக்கிய ஒப்பந்தக்காரரால் மேலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று டாக்டர் உமி கல்தோம் தெரிவித்தார். மே 5ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை நாட்டில் 343 பேர் புதிதாக டெங்கி காய்ச்சலுக்கு உள்ளாகினர். இதன் வழி இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2338 அதிகரித்தது. அதற்கு முந்தைய வாரத்தை ஒப்பிடுகையில் 1995 பேர் டெங்கி காய்ச்சல் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்ததாக சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குனர் டத்தோ டாக்டர் முகமது ரட்ஸி அபு ஹசான் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் டெங்கி காய்ச்சலால் ஒருவர் உயிரிழந்தார். இவ்வாண்டின் 19வது வாரம் வரை டெங்கியினால் 57,220 பேர் பாதிக்கப்பட்டனர். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 41,175 பேர் அந்நோயின் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தனர். இவ்வாண்டு இதுவரை டெங்கியினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40 உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டின் முதல் 19 வாரங்களில் 26 மரணங்கள் மட்டுமே பதிவாகி இருந்ததாக முகமது ரட்ஸி சுட்டிக்காட்டினார். மேலும் டெங்கி பரவக்கூடிய 60 இடங்களும் அடையாளம் காணப்பட்டன. அவற்றில் 45 இடங்கள் ஸ்லாங்கூரிலும், கோலாலம்பூர் மற்றும் புத்ராஜயாவில் 7 இடங்களும், சரவாவில் 3 இடங்களும், பினாங்கில் 2 இடங்களும், கெடா, பேரா மற்றும் நகரி செம்பிலானில் தலா 1 இடமும் அடையாளம் காணப்பட்டன. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. 2023ஆம் ஆண்டுக்கான SPM தேர்வு முடிவுகள் வருகின்ற மே 27ஆம் தேதி வெளியிடப்படவிருக்கின்றன. இந்நிலையில் இந்த தேர்வு முடிவுகள் தான் அடுத்த கட்டமான STPM, மெட்ரிகுலேஷன், A லெவல்ஸ், டிப்ளமா போன்ற மேற்படிப்புகளுக்கான முக்கிய நுழைவுச்சீட்டாகும். இப்படி மேற்கல்வியை தொடர உள்ள மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கு நிச்சயமாக எந்த பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுப்பது, அங்கு சூழல் எப்படி இருக்கும், குடும்ப பணச்சூழலுக்கு ஏற்ப மேற்கல்வி கட்டணம் அமையுமா போன்ற பல குழப்பங்கள் இருக்கும் என்பதை மறுக்க முடியாது. இவர்களின் இந்த குழப்பத்தை களையத்தான் கெடாவில் அமைந்திருக்கின்ற எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் SPM முடித்த மாணவர்களுக்கு தனது பல்கலைக்கழக வளாகத்தில் 3 நாள் ஃப்ரீ ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சி ஒன்றினை அண்மையில் ஏற்பாடு செய்திருந்தது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் ஃபவுண்டேஷன் கல்வி திட்டம் குறித்து விளக்கமளிக்கும் ஒரு பட்டறையாகவும் அமைந்த இந்த 3 நாள் நிகழ்ச்சி பல்கலைக்கழக வாழ்க்கைக்கான ஒரு முன்னோட்டமாகவும் தங்களுக்கு அமைந்திருந்ததாக இதில் பங்கெடுத்த மாணவர்கள் பலர் வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். ஃபேமிலி ஃப்ரெண்ட் மூலமா தெரிஞ்சு வந்துச்சு.
அவங்க என்கரேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி ப்ரீ ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்லாம் இருக்குது ஸோ ஜாயின் பண்ணி கெட் டு நோ மோர் அபவுட் தட் ஸோ ஐ கிவ் அ ட்ரை ஆஃப்டர் SPM waiting for my result I came here I gained lot of knowledge because ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியை வந்து டிஸ்கஸ் பண்ணுறப்ப என்டர் பண்ணுறப்ப கெயின் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் ஃபெசிலிட்டியில் வந்து தே தாட் எப்படி வந்து ஊசி எடுக்கிறது எப்படி வந்து ரத்த டெஸ்ட் பண்ணுறது இட் வாஸ் வெரி ரியலிஸ்டிக் so I really loved that and then after that for a few minutes they went for human anatomy ஸோ அங்கே நான் பார்த்தது வந்து ஒரு ரியலான ஒரு ஹியூமனை வந்து வச்சு டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க விச் இஸ் பார்க்கறதுக்கு பயங்கரமாக தான் இருந்துச்சு பட் இட் இஸ் வெரி நைஸ் டு கெட் டு நோ இவ்வளோ விஷயம் இருக்குன்னு. ஸ்கூல்லேருந்து யூனிவர்சிட்டி வரும்போது ஒரு ஆர்வத்தோடு இருப்போம், எப்படி யூனிவர்சிட்டி இருக்குமோ நல்லா இருக்குமோ இல்லை யூனிவர்சிட்டி வந்து ஸ்கூல் மாதிரி இருக்குமோன்னு யோசிப்போம். ஆனால் எய்ம்ஸ்க்கு வரும்போது அதோட என்வாயரன்மெண்ட் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கேஃபே இருக்குது, கேஃபே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் சாப்பாடு விற்கிறாங்க அண்ட் ஆல்சோ சாப்பாடு நல்லா இருக்குது. இங்கே ஸ்விம்மிங் பூல், ஜிம், லேடிஸ் ஜிம், மேல் ஜிம், பேட்மிண்டன் கார்ட், ஸ்குவாஷ் கார்ட், லைப்ரரி இருக்குது, ஸ்டடி ஏரியா இருக்குது அண்ட் இங்கே ஹோல் இடமே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது சொல்லப்போனால். இங்கே ஃபேக்கல்ட்டி ஆஃப் டென்டிஸ்ட்ரி, ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன் நிறையா ஃபேக்கல்ட்டி காட்டினாங்க. எனக்கு பிடிச்சது வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் டென்டிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த எய்ம்ஸ் காலேஜில் தான் நான் வந்து டென்டல் டெக் வந்தோட லேப் பார்க்குறேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. அங்கே ஒரு கேவிட்டி கொடுப்பாங்க, அந்த கேவிட்டியில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும், ஒரு ஃபீலிங் கொடுத்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். I think the program is fun and is an eye-opener because I have looked for many faculties and the equipment is complete and I like the pre-foundation program. I think the most impressive program is the dental faculties because the equipment is complete and I have found that my interest is in dental. இந்த 3 days 2 night ப்ரோக்ராமில் வந்து நிறைய ஃபேக்கல்ட்டி கூப்பிட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு லைக் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, டென்டிஸ்ட், anatomy பற்றி பேசினாங்க, பிஸ்னஸ் அண்ட் இன்ஜினியரிங் பற்றி கூட பேசினாங்க. பட் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேக்கல்ட்டி லைக் ஃப்யூச்சர்லேயே ஜாயின் பண்ணுவேன்னு பார்த்தா கூட லைக் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் தான். பிகாஸ் எனக்கு சின்ன வயசுல முடியாது லைக் பிஸ்னஸில் ஒரு ஆர்வம் இருக்குது அண்ட் அங்கே இருக்க லைக் இப்போது நான் ஃபேக்கல்ட்டியில் கூட பார்த்த லெக்சர்லாம் நல்லா தான் பேசினாங்க. Since I'm actually interested in physio, so yeah, I get excited when I get to know more about physio. I really like the environment of AIMS because it's warm to me. It's like it's more close to nature. இங்குள்ள என்வாயர்மெண்டோட இது எல்லாம் நல்லா இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், கெஃபிட்டேரியான்னு நிறையா இது இருக்குது. நான் வந்திருக்கு இது இன்ஜினியரிங்கோட இதுக்கு. இன்ஜினியரிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறையா ஆக்டிவிட்டிஸ் செஞ்சோம், ஃபன்னான ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப இருந்துச்சு. இன்ஜினியரிங்கில் வந்து இது கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி கற்றுக் கொடுத்தாங்க. கொஞ்சம் லெக்சர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க நம்ம கூட. மருத்துவம் தொடங்கி வணிகத்துறை வரை ஃபவுண்டேஷன் எனப்படும் அடிப்படை கல்வி வாய்ப்பினை வழங்கி வருகிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். கடந்த 13 முதல் 15 மே வரை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏறக்குறைய 40 மாணவர்கள் பங்கெடுத்து பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சி தேர்வு முடிவுகளுக்கு பின் மாணவர்கள் தங்களின் எதிர்கால பாதையை தெரிவு செய்ய ஒரு வழிகாட்டியாகவும் அமைந்தது என ஏற்பாட்டுக் குழுவினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதனிடையே எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஃபவுண்டேஷன் கல்வி திட்டம் குறித்த மேல் விவரங்களுக்கு ஏற்பாட்டு குழுவினரை தொடர்பு கொள்ள பெற்றோர்களும் மாணவர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஓய பனானா லீஃப் உணவகத்தின் 4வது கிளை நேற்று ரவாங்கில் திறப்பு விழா கண்டது. மலேசிய திரையுலகில் மிகவும் பிரபலமான வீடு புரொடக்ஷனின் தயாரிப்பாளரும் நடிகருமான டேனிஸ் குமார் தனது வணிக பங்காளிகளான பாபு தமிழன் மற்றும் வின்சென்ட் தாசுடன் இணைந்து இந்த உணவகத்தின் புதிய கிளையை திறந்துள்ளார். புக்கிட் பின்தாங்கில் இதன் முதன் கிளை தனது சிறப்பு அம்சமான பேம்பு பிரியாணி மற்றும் வாழை இலை உணவால் பலரது மனதையும் கவர்ந்தது. இதனிடையே தனது நண்பர் பாபு தமிழனின் தாயாரின் யோசனையில் தொடங்கப்பட்ட இந்த உணவகத்தில் கரி கபாலு இகான் மிகவும் பிரபலம் என்கிறார் இதன் இணை இயக்குனருமான டேனிஸ் குமார். இந்த கிளையில் பார்த்தீங்கன்னா ரவாங் கலையில் ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று இங்குள்ள மக்களுக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் வரதுக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து கரி கப்பால் ஐக்கான் வச்சுருக்கோம். அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி நானும் சாப்பிட்டேன், உண்மையிலே சிறப்பாக இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.
இந்த ஓஏ ரவாங் பிரான்ச்சில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 150 பேரை கேட்டு பண்ணுற மாதிரி நம்மளோட ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஏக்கௌண்ட் இல்லாமல் தான் உட்காந்து சாப்பிட பிடிக்கும், நம்ம ஓப்பனாக இருக்கணும்னு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏக்கௌண்ட்டில் சாப்பிடணுன்னு இருப்பாங்க. ஸோ 2 வசதியுமே வந்துட்டு நம்ம ரவாங் பிரான்ச்சில் இருக்குது. ஏக்கௌண்ட் ரூமும் இருக்குது, நான் ஏசி ரூமும் இருக்குது. ரவாங் ஏயோன் பேரங்காடி அருகாமையில் அமைந்துள்ள இந்த உணவகத்தின் 4வது கிளையை மாயிகாவின் உதவி தலைவர் டத்தோட்டி மோகன் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். மேலும் உள்ளூர் கலைஞர்கள், பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர். 150 பேர் அமர்ந்து உணவு உண்ணும் வசதியுடன் கேட்டரிங் வசதியையும் ரவாங் சுற்று வட்டார மக்களுக்கு வழங்க உள்ளதாக அதன் மற்றொரு இணை இயக்குனர் வின்சென்ட் தாஸ் தெரிவித்தார். எனி ஃபங்க்ஷன்ஸ் லைக் மினி ஃபங்க்ஷன்ஸ் யாராச்சும் செய்ய விரும்புனா நம்மக்கிட்ட வந்து ஃபுல் பேக்கேஜாகவும் இருக்கும். அதாவது நம்ம வந்து 20லேருந்து 50 பேர் வரைக்கும் அக்கமடேட் பண்ணுற மாதிரி மினி ஹாலும் வச்சுருக்கோம். அதுக்கான மெனுவும் நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் வந்து நம்ம மேனேஜர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். 1, 2, 3 அவுட்லெட்டுக்கும் ஆதரவு கொடுத்தாங்களோ அதேமாரி ரவாங் அவுட்லெட்டுக்கும் ஆதரவு கொடுத்து மக்களால் ஆதரிக்கப்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக மக்களுக்கும் நம்ம செய்வோம். அறுசுவை உணவு, அதுவும் வாழை இலை உணவை யாருக்கு தான் பிடிக்காது? அப்படிப்பட்ட உணவை சுட சுட பரிமாறி மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ள ஓஏ பனானா லீஃப் உணவகத்தின் இந்த 4வது கிளையும் அமோக வரவேற்பை பெறும் என அதன் தலைமை நிர்வாகி பாபு தமிழன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோத்தாபாரு கம்பவுண்ட் பாவுவில் நேற்றிரவு ஒரு வீடு தீயில் அழிந்ததில் அவ்வீட்டில் இருந்த 6 அனைத்து உடைமைகளையும் இழந்தனர். இச்சம்பவம் நிகழ்ந்த போது தாமும் தனது மனைவி நூர் ஹயாத்தி அப்துல்லா மற்றும் 4 வயது முதல் 16 வயதுடைய 4 பிள்ளைகளுடன் பங்காலான் செப்பாவில் பொருட்களை வாங்கச் சென்றதால் வீட்டில் எவரும் இல்லை என 43 வயதுடைய முகமது அசிசி இட்ரீஸ் வேதனையோடு தெரிவித்தார். 10 நிமிடங்களுக்கு பின் தனது வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டதாக அருகே குடியிருக்கும் தனது சகோதரர் தொலைபேசி வாயிலாக தெரிவித்ததால் உடனடியாக வீடு திரும்பினோம். தீ வேகமாக கொழுந்துவிட்டு இருந்ததால் எந்த பொருட்களையும் எங்களால் மீட்க முடியவில்லை. ஆனால் உயிர் பிழைத்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம் என முகமது அசிசி கூறினார். பிள்ளைகள் சேமித்து வைத்திருந்த 3500 ரிங்கெட் அழிந்ததோடு அவர்களது பள்ளி புத்தகங்களும் அழிந்ததாகவும் சுமார் 50,000 ரிங்கெட் தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக முகமது அசிசி தெரிவித்தார். காசே உதவியை பயன்படுத்தி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பழுது பார்க்கப்பட்ட அந்த வீடு முற்றிலும் அழிந்து விட்டதால் தாங்கள் அனைவரும் உறவினரின் வீட்டில் தங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். 2ஆம் முறையாக நடைபெறுகிறது பேசிஸ் பே நிறுவனத்தின் சரஸ்வதி இங்கிலீஷ் சேலஞ்ச். சரஸ்வதி ஆங்கில சவால் போட்டி மாணவர்களின் ஆங்கில மொழி திறனை வெளிக்கொணரும். இதன் இறுதிச் சுற்றை காண விருப்பமா? எதிர்வரும் மே 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு யூடியூப் நேரலை வழி காண தவறாதீர்கள். அமெரிக்காவைச் சேர்ந்த 46 வயதுடைய டேவிட் மேத்யூ ஃப்ராம் என்ற ஆடவன் ஆபாச காணொளி வைத்திருந்ததற்காகவும் நாட்டில் அதிக காலம் தங்கியதற்காகவும் 22,000 ரிங்கெட் அபராதம் செலுத்துவதோடு 3 மாத சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. குற்றம் சாட்டப்பட்ட டேவிட் மேத்யூ அபராதத்தை செலுத்த தவறினால் 12 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என நீதிபதி ஹெல்மி கானி தெரிவித்தார். முன்னதாக அந்த ஆடவன் பிப்ரவரி 15ஆம் தேதி கைது செய்யப்பட்ட தேதியிலிருந்து குழந்தை ஆபாச காணொளியை வைத்திருந்த குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டான். கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இரவு 7:10 மணி அளவில் லங்காவி ஜாலன் சிரி லெஜெண்டா சோகம் விழாவில் ஒரு வீட்டில் மடிக்கணினியில் குழந்தை ஆபாச வீடியோக்கள் மற்றும் ஆபாச வீடியோக்களை டேவிட் மேத்யூவை வைத்திருந்ததாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டின் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டத்தின் 10வது பிரிவு மற்றும் குற்றவியல் சட்டம் பிரிவு 292A ஆகியவற்றின் கீழ் அந்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் 1959 மற்றும் 1963ஆம் ஆண்டின் குடிநுழைவுச் சட்டத்தின் 15வது பிரிவு 1C கீழ் அந்த 1380 நாட்கள் இந்த நாட்டில் கூடுதலாக தங்கிய குற்றத்தையும் டேவிட் மேத்யூ ஒப்புக்கொண்டார். இதனிடையே குற்றம் சாட்டப்பட்டவர் லங்காவி நீதிமன்ற வளாக முகப்பிடத்தில் அபராதத்தை செலுத்தினார்.
மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.